வணக்கம். நான் தான் சௌமியா. ரொம்ப நாளா திடீர்னு காணாம போயிட்டு, திடீர்னு வரேன். அண்டு உங்க கூட சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கணும். சில டேஸோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதோட ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இன்றைக்கி எப்படி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த விலாகில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்டு நிறைய பேர் இல்லை, சில பேராச்சும் என்ன மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானுமே வீடியோ எடுத்து போடணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னால் கேமராவை வச்சு அதை எடுத்து எடிட் பண்ணி அதை போடுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டைம் கிடச்சா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தன்யஸ்ரீயும் வளர்ந்துட்டாங்க, அவங்களோட கும்படியும் வளர்ந்துருச்சு. அப்போ எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நிறைய கேப் விட்டாச்சு. இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்றது தான் என்னோடய பெரிய மைண்ட் செட். பிகாஸ் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பிடிச்சி இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்போ வீடியோ எடுக்க சொன்னாலும் எடுப்பேன், எப்போ எடிட் பண்ண சொன்னாலும் எடிட் பண்ணி தான் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தேன். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன். ஸோ அதனால என்னால் பெருசாக வீடியோஸ் வந்து எடுக்க முடியறதில்ல. ஆனால் எனக்குள்ளாரே சில கொஸ்டின்ஸ்லாம் நானே கேட்டுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணும்போது அது எப்படி உன்னால் விட முடியுதுன்ற கொஷின் வந்து எனக்கு திரும்ப திரும்ப ரொட்டீனாக எனக்குள்ளார வந்துகிட்டே இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இதை விட்டுட்டேன். இதை வந்து நான் மணி தாண்டி எனக்குன்னு ஒரு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ இதை நான் எப்படி விட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதையும் விட்டுட்டேன், என்னோடய லைஃப் ஸ்டைலையும் விட்டுட்டேன். அண்டு சரி ஓகே ஒரு விலாக் எடுத்து போடலாம் அப்படின்னு அதை ஸ்டார்ட் பண்ணால் அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் வருது. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டே. ஸோ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இது ஒரு 2வது 3வது ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் பூஜை ரூம்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன். அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணது தான் இது. எப்பயுமே நம்ம 5 சாமியை ஒரே ஃப்ரேமில் தான் வச்சுருப்போம். இந்த தடவை நான் வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஸோ எல்லா சாமியும் தனித்தனியாக ஒரு ஃப்ரேமில் வச்சு அதை வந்து அசம்பிள் பண்ணி வைக்கணும் அப்படின்றது. இங்கே இருக்க பூஜை ரூமும் சின்னது தான், பட் அதில் நான் அழகாக அசம்பிள் பண்ணி வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணது தான். ஸோ இது வந்து மலேசியா தான் போக போகுது. ஸோ மலேசியா, கனடா, ஸோ அப்படின்ட்டு ஒரு ஊருக்கும் இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ஒருத்தவங்க கிட்டே டெலிவரி பண்ணிவிடுவோம், அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அதை அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அப்படி தான். ஸோ அதுக்கான பேக்கேஜிங் எல்லாமே எடுத்து வச்சுட்ருந்தோம். இது கூட ப்ராஸ் ஐட்டம்ஸ் நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. திருவாச்சி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 இன்ச்சு 6 இன்ச் வரைக்கும் நீங்கள் சாமி இதில் அழகாக வச்சுக்கலாம். இது கூடவே வேல் விளக்கு. அண்ட் நம்ம எப்பயுமே வந்து ஓம் போட்ட விளக்கில் இது ரொம்ப ஸ்பெஷல். இதில் வேல் மட்டும் இருக்கும். அண்ட் அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே காரில் வைக்கிறதுக்காக இந்த ஓம் ஸ்டாண்ட். நான் கார் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஓம் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா நான் வாங்கி வைப்பேன்னு எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இது பேர் வந்து கிண்டின்னு சொல்லுவாங்க. நம்ம கோவிலெல்லாம் பால் பிரசாதம்லாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு. அண்டு நந்தி வச்ச ஒரு பெல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சின்னதாக தான். அண்டு குங்குமச்சிமிழ் இதுவுமே ப்ராஸ் தான். ஸோ இதில் வந்து ஒரு 3 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த சங்கு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு. இது வந்து ஒரிஜினலான வலம்புரி சங்கு தான். அண்டு சங்கு பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு டேமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல். எல்லாம் அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அண்டு பவுல் 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து டிசைன் பவுல், சுற்றி அழகாக முத்து வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் என்னோடய ஃபேவரட்டான நெய்யாரத்தி. இது சின்னதாக செம க்யூட்டாக இருக்கும். அண்டு வேல்மாறல் புக்கும் ஒரு 3 வேலும் 3 புக்கு. ஸோ வேல் வாங்கினீங்கன்னா புக்கு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். அண்டு பூஜை ரூமில் வைக்கிற பவுல், பிரசாதம் வைக்கிறதுக்கான பவுல். அண்டு ஆறுமுக விளக்கில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அண்டு நல்லா வெயிட்டாக இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. அண்ட் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் நிறைய குவாலிட்டிலாம் இருக்குது. நான் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதே. அண்டு சரவணபவ போட்ட ஒரு பெரிய தட்டு. ஸோ இது வந்து நீங்கள் வெத்தலை தீபம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு சாமி அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு அபிஷேக ஸ்டாண்ட். இது செம்ம வெயிட்டாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டே உங்களுக்கு 1.25 1.5 கிலோ வரும். அண்ட் ஒரு அடியில் வேல் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ வேல் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் சின்னது வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ராஸ் மட்டும் இல்லாமல் ஐம்பொன் சிலைங்களும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு நம்பரில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு ஈவினிங் போல் பார்சல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இதெல்லாம் தனி பார்சல், அதெல்லாம் தனி பார்சல். அன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரைடே நினைக்கிறேன்.
காலையிலேருந்து இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு தான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். ஸோ எப்பயுமே என்னோடய சாமி ரூம் வந்து நிறையா ஃப்ளார்ஸோடு இருக்குமான்னு கேட்டால் இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் கொஞ்சோண்டு பூ வச்சு கூட நான் டெக்கர் பண்ணிப்பேன். ஸோ நான் சொன்னேன்ல சாமி ஃபோட்டோ இப்படி தான் இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட ப்ரீஃபான வீடியோ நான் அப்புறமா கொடுக்குறேன். அண்ட் ஈவினிங் போல் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொரியர் போட கிளம்பியாச்சு. நிறைய பேர் வந்து எவ்வளோ பூ வாங்குவீங்க அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கப்புறம் வர வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். என்றைக்கு பூ விலை கம்மியாக இருக்குமோ அன்றைக்கி நான் நிறையா வாங்கிப்பேன். அண்ட் என்றைக்கு அதிகமாக இருக்குமோ அன்றைக்கி பூ வாங்க மாட்டேன். ஸோ அப்படி தான். அண்டு கலராக டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிறப்ப பார்த்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ நைட்டு ஒரு 6:30 அண்டு 6 அந்த டைமில் வீட்டிலேருந்து கிளம்புனோம் அப்படின்னா கொரியர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொரியர்லாம் போட்டு முடிச்சுட்டு அதெல்லாமே அங்கேருந்து வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடும். அண்டு இந்த மாதிரி ரொட்டீன் வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறதுனால என்னால் பெருசாக இதில் எதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ண முடியல. ஸோ இது எல்லாருமே பண்ணுறது தானே, இதில் என்ன காட்டுறது அப்படின்றதுனால நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். சீரியஸாக சொல்லணும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் ஓகே தான். ஸோ இவங்க சாப்பிட்றது நடக்கிறது உட்கார்றதெல்லாம் ஒரு vlog-ஆ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது எல்லாருமே பண்ணுறது தானே, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தோணிடும். அதனால் நான் பெருசாக வந்து vlog-ஐ ஷேர் பண்ணலை. இதுக்கப்புறம் நிறையா ரெசிபீஸோடு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நைட்டு வந்து கொரியர்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்காக ஒரு டைம் வச்சுப்போம். ஏன்னா காலையிலேருந்து நிறையா ரொட்டீனாக ஒர்க்கு போயிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் வந்து கொரியர் போட்டுட்டு பக்கம் தான் பீச் வரும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு போவேன். சில டைமில் டைம் ஆகிடுச்சுன்னா உடனே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டைம் எல்லாமே அம்மா தான் பாப்பா வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் போயிட்டு வந்துடுவேன். அவங்க வந்து டின்னர்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ சில டைம் அங்கேயே தூங்கிடுவா, இல்லை நான் வந்ததுக்கப்புறம் தூக்கிட்டு போயிடுவேன். அண்ட் அப்படி தான் போயிட்டே இருக்குது. அண்ட் ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன தான் நான் எல்லாமே பார்த்துவேன் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு மாரலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபினான்ஷியலி ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சில டைம் அதுவே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. அண்டு இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லோரும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்கன்றதுனால நம்மளால் தப்பிச்சிடுறோம். அண்ட் அப்போ வந்து அங்கே பீச் பக்கம் போயிருந்தோம். ஸோ போயிட்டு அங்கே ஏதாச்சும் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம நிறைய கஷ்டப்படுறது நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான். ஸோ நிறைய சம்பாதிக்கணுன்றதுக்காக இருக்கிற சின்ன சின்ன பீஸ்ஃபுல்லான டைமையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த டைம் போய் உட்காந்துட்டு ஃபோன் எதுவுமே பார்க்காம அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ vlog எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அன்றைக்கி ஃபோன் கூட எடுத்திருந்தேன். ஏன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஷேர் பண்ணணும், ஆர்டர் எடுக்கணும், அதை பார்த்து எழுதணும். அந்த மாதிரி எனி டைம் அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிறதுனால எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு இருக்கிறது தான். ஸோ அதுதான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு பிஸியான டே. நம்ம எதை பற்றியும் யோசிக்கவே தேவையில்ல, யாரை பற்றியும் யோசிக்க தேவையில்ல. நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கே அங்கே டைம் பத்தாது. அந்த மாதிரி நம்ம பிஸி ஆக்கிக்கணும். அண்டு எல்லாரோட புக்லேயும் நல்லவங்களாலாம் நம்மளால் இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருங்க, அதுவே போதும். அண்டு திரும்ப பேக் டு நார்மலாக திரும்ப ரொட்டீனை வந்து கொண்டு வர ஆரம்பித்தேன். அண்டு காலையிலலாம் சூரியனெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ண 2வது நாளே வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாருக்கும் அடுத்தடுத்து உடம்பு சரியில்லை, வீட்டில் ஒரு டெத்து அப்படின்ட்டு அந்த ரொட்டீன் அப்படி பிரேக் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ட்ரை கிரேப்ஸும் வெந்தயமும் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அது கூடவே வந்து சியா சீட்ஸ் அதையும் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். சரி வேறு ஏதாவது ஜூஸ் போட்டு அதில் கலந்து குடிக்கலாம் அப்படின்றதுக்காக. அது நல்லா சோக் ஆகணும். 3 to 4 hours நல்லா ஊறணும். முடிஞ்ச அளவுக்கு நைட்டே ஊற வச்சுடுங்க, அதான் பெட்டர். நீங்கள் எந்த அளவுக்கு கோலம் போடுறத வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயத்தில் இந்த கோலம் போடுறதும் ஒன்று. ஆனால் என்னால் வந்து பெருசாக அதை வந்து போட முடியல. ஏன்னா நான் வந்து 2nd floor இருக்கேன். அண்டு கீழே வந்து தான் கோலம் போடணும். அண்ட் அன்றைக்கி வந்து கீழ் வீட்டு அக்கா வந்து இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கோலம் போட்டிருந்தேன். மாற்றி தான் போடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து சரின்ட்டு வீடியோ எடுத்திருந்தேன். சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே மேலே போயாச்சு. அப்படியே காலையில் வாக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நடந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வேலை எல்லாமே பார்த்தேன். வரும்போதே என்ன பண்ணேன்னா முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்திருந்தேன். சரி ஓகே, அப்படியே வந்து நம்ம சமையலும் காலையிலே முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அதுவுமே அப்படியே ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி
சில ரெசிபீஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணுன்றதை பிஃபோராகவே பிளான் பண்ணி வைக்கிறது இன்னுமே பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் நமக்கு டக்குன்னு தோணாது இல்லையா? ஸோ அதுக்காக தான். அண்ட் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரியல், ரைஸ் வச்சுட்டு அண்டு எக் கறி பண்ணலாம். ஸோ முட்டை குழம்பு தான் இன்றைக்கி வந்து பிளானில் இருக்குது. அண்ட் காலையில் சீக்கிரமாக எழுந்தால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சிடலாம். இது நான் நிறைய தடவை சொல்லுவேன். நைட் ஆல்மோஸ்ட் 11-12 ஆகிடுது தூங்குறதுக்கு. ஏன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா ஆர்டர்ஸ்க்கும் ரிப்ளை கொடுத்து அவங்கக்கிட்ட ஆர்டர் எடுக்கணும். ஆன் டைம் நம்ம ரிப்ளை கொடுத்தா மட்டும்தான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ அது ஒன்று இருக்குது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏதாவதுனா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்டு அதுக்கப்புறம் அப்படியே சமையலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் குக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரொட்டீன் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா சமைக்கிறதே விட்டாச்சு, அந்த மாதிரி ஆகிடுச்சு. அம்மா வந்து சமைச்சு கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா வெளியே போயிட்டு அங்கே டைம்ஸ் கரெக்டாக இருக்கும், அங்கே ஏதாவது சாப்பிட்றது அப்படின்ட்டு வெளியே சாப்பிட்டு அப்படியே பழகியாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னோடய ரொட்டீனை திரும்பவும் நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு இது இப்போ நம்ம சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும். ஒன்ஸ் நம்ம வந்து வெளியே சாப்பிட பழகிட்டோம் அப்படின்னா அது செம்மையாக அடிக்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த டேஸ்ட். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அது இல்லாமல் ஹெல்த் செம்மையாக அடி வாங்கும். ஏன்னா நம்ம வந்து நிறையா வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைலை கொண்டு வரணும், நமக்குன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கு ஓடுற கேப்பில் இதை விட்டுடுறோம். ஸோ இதுதான் பேஸ்மெண்ட்டே. ஸோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்ற பட்சத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இது நான் வந்து உங்களுக்கோ இல்லையோ இது எனக்காக நான் சொல்லிக்கிறது. அண்ட் அப்படியே நம்மளோட சமையலையும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு பொரித்தாலும் பிடிக்கும், தேங்காய் போட்டு செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி முட்டை குழம்பு வைக்கிறோம், அதனால் முருங்கைக்கீரையில் தேங்காவே ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் தேங்காய் பூ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தேங்காவை போட்டு ஒரு பரட்டிடுங்க. ஸோ செம்மையாக இருக்கும். அண்ட் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வேறு ஃபாஸ்டிங் வேறு இருக்க போகிறேன். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நான்வெஜ் வீடியோ வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் படைக்கிற வேலை அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான். அண்டு ஓரளவுக்கு அதை முடித்தாச்சு. அண்டு அது கூடவே வந்து நான் ஒரு பக்கம் முட்டை குழம்பும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். குழம்பு நார்மலாக நம்ம வடகம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிட்டு புளி தூள் கரைச்சி ஊற்றிட்டு கொதித்ததுக்கப்புறமா முட்டையை அங்கங்கே ஒரு இடத்துல உடச்சி ஊற்றணும். ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற்றினா தான் முட்டை வந்து அப்படியே ஒரே அதாவது உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும், இல்லைனா உடஞ்சிரும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா கொதித்த உடனே நம்மளோட முட்டை கிரேவி ரெடி. சரி முட்டை குழம்பு. அண்ட் அப்படியே வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ரைஸும் வடித்து வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து மாதுளம்பழமும் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 2 days பேக். ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் எடுத்துக்க போகிறேன் சாலட் மாதிரி. அண்ட் யாருக்கெல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ் பிடிக்காதோ அவங்க வந்து மாதுளம்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு ஒரு வெள்ளை துணியில் போட்டுட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சுருந்தேன். அழகாக அது வந்து முளை கட்டி இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த துணியோடய மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது உண்மையாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான். அண்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்டு ஃபாரின் கொரியருக்காக நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கொரியர் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த கேப்பில் தன்யஸ்ரீ வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறோம், என்ன செஞ்சிட்ருக்கோம், இதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் அவள் பேசிகிட்டு இருந்தா. அவளை ரெடி பண்ணி அவளை வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே நம்ம வேலையை போய் பார்க்க வேண்டியதான். அண்டு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 to 4 ஆர்டர்ஸ் கண்டிப்பாக விழுந்துடும். அடுத்த நாளே அதை டிஸ்பாச் பண்ணிவிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக உங்களோட ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஆர்டர்ஸும் உங்களுக்கான நேமும் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இவங்களுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அவங்க ஆயா வீட்டுக்கு தான் போகிறா. ஸோ அதை தான் அவள் வந்து வீட்டிலே சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் போட்டு அங்கே விட்டுடுவேன். மதியம் லஞ்ச் வந்து அங்கே சாப்பிட்ருவா. ஸோ
கீரை பொரியல்லாம் பண்ணியிருந்தேன்ல அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொடுத்தாச்சு. அண்ட் ஸ்கூல் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 days வரைக்கும் லீவ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாகிடும். ஏன்னா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மற்ற வேலை எல்லாமே நாங்கள் பார்த்துருவோம். இப்போ ஃபாரினுக்கு இப்போ கொரியர் பண்ணுறோம், இல்லை வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கண்டிப்பாக மஸ்ட்டு. நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நல்ல ஆடிட்டராக பார்த்து அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வெளியே அனுப்புகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி பில் கண்டிப்பாக மஸ்ட்டு. அது இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மீஷோ, அமேசான்லலாம் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கனாலும் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் அந்த பிளான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஸோ அதையும் ஒரு பக்கம் பார்த்துக்கணும். அண்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா நான் கமெண்ட்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் வந்து பார்த்து பண்ணுங்கள். இல்லைனா நான் ஸ்க்ரீன்லேயுமே கடைசியாக நம்பர் கொடுக்குறேன் அண்டு பேஜோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னோட இதுக்கு நான் தான் ப்ரொமோஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பில் ரெடி பண்ணுவோம். ஸோ அவங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸு அண்ட் ஜிஎஸ்டி நம்பர் போட்டு பில் கொடுக்கணும். ஸோ கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து வெளியே கொரியர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் கொரியர் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனால் அப்போ செம்ம வெயிலுங்க. ஸோ மழை, வெயில் அப்படி இப்படின்ட்டு மாறி மாறி தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளைமேட் ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதாவது ஒன்ஸ் நான் வெளியே போயிட்டு இப்படி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா அந்த ஸ்லிப்பரு, வாட்ச்சு அந்த இடம்லாம் தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்குது. அந்தளவுக்கு செம்ம வெயிலாக இருந்தது. சரி ஓகேன்ட்டு ஒரே ஒரு ஆரஞ்சு ஜூஸில் வந்து சுகர் இல்லாமல் ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போலாம் வெளியே போனால் எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்ற மைண்ட் செட்டோடே போயிட்டு வீட்டுக்கு வந்துடுது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ரைஸு, முட்டை 2 முட்டை, அது கூட வெஜிடேபிள் கொஞ்சமாக, நான் வந்து சேலட்காக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன் அண்ட் கீரை, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் நம்மளோட ரொட்டீன் வைஸ் பார்த்திங்கன்னா உட்காந்து ஆர்டர் எடுக்கிறது, எழுதுறது, பேக்கிங் பண்ணுறது அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நைட்டு செம்மையாக இருட்டிட்டு வந்துச்சு. சரி மழை செம்மையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மழைனா. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீசன்லேயே எது ரொம்ப ஃபேவரட்டான சீசன் பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் தான். ஸோ அன்றைக்கி கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அண்டு இப்படி தான் என்னோடய ரொட்டீன் போயிட்டே இருக்குது. அண்டு ஸோ நாளையிலேருந்து ரெகுலராக விலாக் வந்துடும். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா இதை என்னால் விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை சீரியஸாகவே. அண்ட் எஸ், ஸோ அதுக்கப்புறம் காற்றடிச்சு மழையும் வர ஆரம்பிச்சிச்சு. மழை வந்ததுக்கப்புறம் அந்த மண் வாசனை செம்மையாக இருக்குங்க. அது கொஞ்சம் நேரம் நின்று ஸ்மெல் பண்ணிவிட்டு, ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை பெய்யுதா, அதனால் கொஞ்சம் நேரம் நின்று அந்த ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கதை அடிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அண்ட் அன்றைக்கி தூங்குறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 மணி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு பேசிக்கிட்டு தன்யா கூட விளையாடிக்கிட்டு அப்படியே டைம் வந்து போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் லேட்டாக எழுந்த வேண்டியதான். ஸோ அப்படி தான் வந்து ஒரு நாளையும் விட்டுடுறோம். நைட் டைமில் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வேலை எல்லாமே பார்ப்போம். அண்டு ஸோ இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இப்படி தான் நானும் சொல்கிறேன், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் கொடுத்துட்றேன். அண்ட் இதோட கிளைமேட் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் நல்லா சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு என்னோடய டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்டு ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் புது ரெசிபீஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.